பித்தப்பையும் சிறுநீரக பையிலும் எப்படி தொங்கும்? உங்களுடைய தசைப்பகுதிக்கு காரணமே செவ்வாய் தான். அவங்க அசால்ட்டா, ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு வழி இல்லை. காரணம் என்ன? சொல்லி கொடுத்ததை சொல்றாங்க. செவ்வாய்னாவே அரக்க குணம், கோபக்காரன், முரட்டுத்தனம், முட்டாள்தனம். யாரு சொல்லுது? பாவங்கள் ரீதியாக கிரகங்களை வச்சு பலன் சொல்ல தெரியணுமா ஒழிய பொதுவா ஒரு கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு சொல்லவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு சொல்லவே கூடாது. ஒரு கிரகம் என்பது அது எந்த கிரகம் வேணா இருந்துட்டு போட்டோம். 9 கிரகங்கள் எந்த கிரகம் வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த 9 கிரகங்கள்ல எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது? சுக்கிரன் அப்படின்னா சுகவாசின்னு சொல்லிட முடியுமா? இல்ல பொருளுக்கு எடுத்துக்கலாமா, மனைவிக்கு எடுத்துக்கலாமா? சுக்கிரன் என்பது 1ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் சுகவாசி. சுக்கிரன் என்பவர் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் பணம் மட்டும் முக்கியத்துவம் பெற்றவர். சுக்கிரன் என்பவர் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் வாகனங்கள் ரீதியாக பயணங்களில் சொகுசாக சுற்றக்கூடியவர் சொல்றோம். சுக்கிரன் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அழகான வீடுகள், வாகனங்கள் மேல ஈர்ப்பு, வாகனங்கள் வாங்குவது மேல, அதே மாதிரி அழகான பொருட்கள் வாங்குவது, வீடுகளை அழகுபடுத்திக் கொள்வது, இது சுக்கிரனுடைய வேலைன்னு சொல்றோம். 5ஆம் பாகம் இருந்தா என்ன சொல்றோம்? பாலின உணர்வுகளை அதிகமாக தூண்டக்கூடியது. பாலின உணர்வுகளை அதிகமாக தூண்டுவது. ஒரு ஆணாக இருந்தால் காம உணர்வை அதிகமாக தூண்டக்கூடியது. 6ஆம் பாவமா இருந்தா என்ன சொல்றோம்? கடன். சுக்கிரன் என்ன? பணத்தை கடனாக வாங்குதல். வேலையாக இருந்தால் ஒரு பெண் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு ஆணுக்கு கிடைப்பது ஆண் ஜாதகமாக இருந்தால். அதே பெண்ணாக இருந்தால் பெண்களிடம் ஈகோ, நீயா நான் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. 7ஆம் பாவமா இருந்தா சொல்ற ஒரு ஆண் ஜாதகத்துல எல்லோரிடம் சகஜமாக பழகக்கூடியவர், தன்னை போல பிறரையும் நினைக்கக்கூடியவர், தன்னுடைய எண்ணங்களும் தன்னுடைய சிந்தனைகளும் எப்படி நம்ம முக்கியத்துவம் பெறணுமோ, தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன செய்யறோம்? நீதிபதி ஆயிக்கிறோம். ஆனா பிறருக்கு ஒரு பிரச்சனை கூட என்ன செய்யறோம்? வக்கீலா மாறிடும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது எனக்குன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சினிமா படத்துல சொன்ன மாதிரி எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி அடான்னு சொல்றது மாதிரி என்ன செய்யறோம்? நமக்கு சாதகமான விஷயங்கள் இருந்தா என்ன செய்யறோம்? எனக்கு எனக்கு அப்படின்னு போயிடும். அதே பிறருக்குங்கிற பொழுது பிறருடைய உணர்வுகளை மதித்து பிறருடைய சிந்தனைகளையும் பிறருடைய எண்ணங்களுக்கும் அவருக்கு மதிப்பளித்து கொடுக்கறது தான் 7ஆம் பாவம் சொல்றோம். அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் பாவம் என்ன சொல்றான்? கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த உலகத்துல சுகபோக வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றோம். சுக்கிரன் 9 என்ன சொல்றான்? அதிகமாக ஊர் சுத்தத்துல அதிகமாக செலவாளி, மனைவி இல்லாமல் வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளுது, ரொம்ப ஜாலியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, பணத்தை பத்தி அக்கறையே இல்லைன்னு சொல்றோம். சுக்கிரன் 10 என்ன சொல்றான்? அந்தஸ்தான நிலை. அந்தஸ்தான நிலை மட்டும் இல்லாமல் அதுல ஒரு சொகுசான அந்த ரொம்ப சிரமப்படாம நல்ல மரியாதையான வாழ்க்கை சொல்றோம். சுக்கிரன் 11 என்ன சொல்றோம்? நிறைய பெண் நண்பர்கள், இந்த உலகத்தை பொறுத்தளவுல சந்தோஷங்களை அதிகமாக அனுபவிச்சவங்க அப்படி. சுக்கிரன் 12 என்ன சொல்றோம்? மனைவி விட்டு பிரிதல், சுகவாழ்க்கையவே சுத்தமா அனுபவிக்கல சார், இருந்து அனுபவிக்காம இருக்க சார், அந்த மாதிரி சம்பவங்கள் பண்ண நடக்கும். அப்ப நம்ம பாவங்களை பொறுத்தளவு நல்லா புரிச்சுக்கிறீங்க. பாவங்களை பொறுத்தளவுல அது ஒன்ன வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எப்ப நீங்க கிரகங்களோட ஃபிட் பண்றீங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு தனித்தன்மை உண்டு. உங்க வீட்டுல பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல சோறை மட்டும் ஆக்கி வச்சுட்டு இன்னைக்கு மத்தியான சாப்பாடு சோறுப்பா அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்காரரோ உங்க குழந்தைகள என்ன கேட்பாங்க? ஏமா சோத்தை ஆக்கி வச்சுட்டு அப்புறம் சோறு தாண்டா. அதுதான் பாவங்கள். சோறுனா என்னம்மா? சோறுனா எப்படிமா சாப்பிடுறது? இல்லப்பா தயிர் வச்சிருக்கேன்டா. இப்படி சொல்லுமா? அப்ப தயிர் சாதம். ஓகேயா? இல்லப்பா லெமன் புரிஞ்சு வச்சிருக்கேன்டா, லெமன் சாதம். கிரகங்கள்ல 2 கிரகம் எடுத்துட்டான். இல்லப்பா தேங்காய் பூ திருவி சாறு எடுத்து வச்சிருக்கேன்டா, தேங்காய் சாதம் போட்டு தரேன்டா. மாங்காயை கீறி வச்சிருக்கேன்டா, மாங்காய் சாதம் போட்டு தரேன்டா. புளியோதரை வச்சிருக்கப்பா, புளியோதரை போட்டு தரப்பா. ரசம் வச்சிருக்கப்பா, ரசம் சாப்பிட்டுக்கப்பா. புளிக்குழம்பு இருக்குப்பா, புளிக்குழம்பு சாப்பிட்டுக்கப்பா. மோர் குழம்பு இருக்குப்பா, மோர் குழம்பு சாப்பிட்டுக்கப்பா. சாம்பார் வச்சிருக்கப்பா, சாம்பார் சாப்பிட்டுக்கப்பா. சொல்றமா சொல்லலையா? அப்ப பாவங்கள்ங்கிறது படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த போய் நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி வச்சுக்கிட்டு பாவம் பாவம் பாவம்னு எனக்கு பார்க்கல, உங்களை பார்க்க எனக்கு பாவமா தெரியும். ஒண்ணுமே இல்லாத பாவத்தை தூக்கி வச்சுட்டு பாவம் பாவம் அலையறீங்க. அப்ப மெயினா படிக்க வேண்டியது எது? பாவங்கள்ல ஒண்ணுமே இல்ல. அப்படியே வந்தாலும் இப்ப நான் கேட்ட கேள்விகளை தவிர எதையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா சொல்லு சார். 13ஆம் நம்பரை பத்தி கேட்கறாங்க சார் ஒருத்தர், 14ஆம் நம்பரை பத்தி கேட்கிறாரு சார். 12 பாவங்களை தவிர யாரும் எந்த கேள்வியும் வராது. உலகத்துல இன்னைக்கு இருக்கிற AI தொழில்நுட்ப நிறுவனங்கிறது 3ஆம் பாவத்துல வருது. இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த வைஃபை 3ஆம் பாவத்துல வருது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அழிவு பார்த்தான். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு, 8ஆம் பாவத்துல போயிட்டு இருக்கு, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாமே பாவங்கள் ரீதியா தான் வருது.
அப்ப எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் பாவங்களுக்குள்ள 12 பாவங்களுக்குள்ள அடங்கினதுதான். பாவங்களை அடங்காதது எதுவுமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எதுவுமே இல்ல. அப்ப பாவங்களை பொறுத்தவரை ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் படிக்க வேண்டாம். 7ஆம் பாவத்தை பொறுத்தவரை உங்க கண்ணுல எப்படி தெரியும்? திருமணம் சார், 7னா திருமணம் தான். அப்ப 7னா திருமணத்தை மட்டும்தான் பாக்குறீங்க இல்லையா? ஆணாக இருந்தா சுக்கிரனையும் பெண்ணாக இருந்தா செவ்வாயை பாக்குறதே இல்லை. நம்ம மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல திருமணம் அப்படின்னு ஒரு ஆணுனா ஃபர்ஸ்ட் சுக்கிரனை பாரு, பெண்ணா இருந்தா முதல்ல செவ்வாயை பாரு. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு மத்ததை பாரு. 7ஆம் பாவத்தை போய் பாரு, அப்புறம் பாரு. இல்ல 7ஆம் பாவத்தின் ரீதியாக நட்சத்திரமோ உபநட்சத்திரமோ தொடர்பு இருந்தா அதை பத்தி பேசு. இல்லடா திருமணத்தை பத்தி 7ஆம் பாவத்துல பேசாத. வெளியுலக பழக்க வழக்கம், வெளியுலக எப்படி பழகுறாரு, அவர் எப்படி சமூகத்துல தொடர்பு கொள்றாரு, அதுதான் 7ஆம் பாவம்னு சொல்றோம். ஒருவருடைய கஸ்டமர் எப்படி இருப்பாரு, ஒரு வாடிக்கையாளர் எப்படி அவர்கிட்ட வந்து பழகுவார், இல்ல இவர் எப்படி அவற்றை பழகுவார், அப்படி விஷயங்களை சொல்றதுதான் நம்ம என்ன செய்யறோம், 7ஆம் பாவம்னு சொல்றோம். பாவங்களை பொறுத்தளவு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 1ஆம் பாவம் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வது, 2ஆம் பாவம் பணத்தை பற்றி மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். 3ஆம் பாவத்தை பொறுத்தளவு உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய ஞாபக சக்தி, இது தெரிஞ்சா போதும். 4ஆம், அதாவது அதை விட முக்கியமானது உங்களுடைய மனதின் ஈடுபாடு, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஈடுபாடு. 4ஆம் பாவத்தை பொறுத்தளவு சொத்து வாகனம், அது போக பாதுகாக்கக்கூடிய திறன். 5ஆம் பாவத்துல புத்திர பாக்கியம், கலைகளை வளர்த்துக் கொள்ளுதல், திறமைகளை வளர்த்துக் கொள்ளுதல், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உங்களுடைய நாலேஜ் மட்டும் வச்சு ஏர்ன் பண்ற விஷயங்கள் 5ஆம் பாவம். 6ஆம் பாவத்தை பொறுத்தளவுல உழைப்பு, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 6ஆம் பாவத்துல கேட்கும். 7ஆம் பாவத்தை பொறுத்தளவுல வெளி பழக்க வழக்கத்தோட சேர்ந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பழகுவாங்க, வெளியே எப்படி ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒரு பையன் இருக்கான், உங்க அப்பா கூப்பிடறே மாமா வந்திருக்காருன்ட்டு அரை மணி நேரம் கழிச்சு வர்றான்னு வச்சுக்கிறேங்க. அப்ப எப்படி இருக்கும், என்னாச்சு பையன் வரவே இல்லை, இப்ப உன்னைய பார்க்கத்தானே வந்திருக்காரு, அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்ப வந்திய அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கதை அடிச்சுட்டு போனாருன்னா என்ன அர்த்தம், அவர்தான் அவருக்கு 7ஆம் பாவம். சொன்னவன அடுத்த நிமிஷம் வாங்க மாமா எப்பவும் வந்தியா, உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு படத்துல பாத்தீங்க, டூரிஸ்ட் விஷயம் ஒரு படத்தை பார்த்துருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன பையனுடைய கேரக்டர் வந்துச்சு இந்த 7ஆம் பாவம் சம்பந்தம். ரொம்ப தெளிவா சமூகத்துல எப்படி எந்த டயத்துல வந்து பிரசன்ட் பண்றதுக்கு அந்த படத்தை பார்த்தா தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்துல ஒரு சின்ன குழந்தை கரெக்டா இடத்துக்கு தகுந்தவாறு டக்குன்னு ஒரு அடிப்பான். இன்னைக்கு உங்களுக்கு ஓணம் இல்லையா, ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கா ஃபேமிலி கேரளான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஓணம் இல்லையான்னு சொன்னா அந்த பிரசன்ட் டயத்துல கொண்டாந்து ஒரு லட்டு கொடுத்துட்டு இருப்பான், ஓணம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அவன் அந்த பிரசன்ட்மெண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய ஜோக்காவும் இருக்கும். அதோடைய அந்த விஷயங்கள் நீங்க பார்க்கல எந்த பாவம் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். ஒரு விஷயத்த நீங்க எப்படி வெளியே கொண்டுட்டு போறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி வந்து தகவல் தொடர்பா வெளியே 3ஆம் பாவம் சொல்றோமோ அதே மாதிரி எப்படி வந்து பப்ளிக் போய் ரீச் ஆகுது, இதெல்லாம் 7ஆம் பாவத்துல சொல்றோம். கஷ்டங்களை விரும்பாதவர்கள், துன்பங்களை விரும்பாதவர்கள், கஷ்டம்னு வந்துச்சுன்னா சரி எதுக்கு அதுல போய் மாட்டிக்கிறணும் அப்படின்னு முன்னாடியே யோசிக்கக்கூடியது 7ஆம் பாவம். காரணம் என்ன, 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தடுக்கும். 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தடுக்கும். இப்ப 7ஆம் பாவத்தை பொறுத்தவரை ரொம்ப எல்லாம் ஒண்ணு வராது, விட்டு கொடுக்க தன்மை நிறைய இருக்கும். மற்றவங்களை போல நம்மளும் நினைச்சுக்கிறது, நம்மளும் மனுஷன் தானே, அதே மாதிரி அவரும் மனுஷன் தானே, அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்தா என்ன. இப்ப 2ஆம் வீட்டுல 6ஆம் பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவராடு பேசிட்டே இருப்பார். 2ஆம் பாவத்துல 6ஆம் பாவம் தான் என்ன செய்வாரு, அவராடு பேசிட்டே இருப்பாரு. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது மேல நீங்க கேளுங்க. ஏன்னா 6ஆம் பாவங்கிறது பிடிவாதம், 2ஆம் பாவங்கிறது பேச்சு. இதே 7ஆம் பாவமா இருந்தா என்ன சொல்லுவாருன்னா, சார் நீங்க சொல்லுங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன் சார். இல்ல சார் நீங்க சொல்லுங்க, இல்ல பரவாயில்ல சார் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்களோ அதை கேட்டுட்டு அப்புறம் நான் சொல்றேன் சார். இது என்ன சொல்றோம், 2ஆம் பாவத்துல 7ஆம் பாவம். பலன் சொல்றது ரொம்ப ஈஸி சார். கிளாஸ் 24 கிளாஸ் ரொம்ப ஹை, எனக்கு தெரியும் 24 கிளாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சம்பந்தமெல்லாம் விஷயங்கள் பேசுறதா நிறைய இருக்குன்னு ஒழிய ஒண்ணு பெருசா இங்க பலன் சொல்றதுல ஒரு விஷயம் இல்லை. நீங்க படிக்கிறது கிரகங்களையும் எண்களையும் தெரிஞ்சா போதும். 2ஆம் வீட்டுல சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, என்னோட ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல சுக்கிரன்ல வந்து உங்களுக்கு தெரியும் சுக்கிரன்னா என்ன சொல்லுவீங்க, பொதுவா 2ஆம் வீட்டுல சுக்கிரன்னாவே என்ன சொல்லுவீங்க, பணம்ங்கிற விஷயத்த சொல்லுவீங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, ஆரம்பமே உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அவர் நின்ற நட்சத்திரம் என்ன சார், சனி 11. அப்ப சனி 11 தன்மை வந்துருச்சு. ஓகே, பாரம்பரியமான விஷயங்கள், பழமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது, முழுமையா தெரிந்து கொள்ளுதல், அகம் சார்ந்த விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளுதல் என்பது 11ஆம் பாவம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. லாபம் அந்த வார்த்தை விட்டுலாம் கொஞ்சம் வெளியே வாங்க. லாபம் சார், எனக்கு தெரிஞ்சு 11 லாபம் சார். லாபம்னா என்ன லாபம், ஒரு விஷயத்தை வந்து அகம் சார்ந்த விஷயத்தை முழுமையாக உணர்தல் அப்படிங்கிறது 11ஆம் பாவம். உணர்ந்தேன், நான் முழுமையா உணர்ந்தேன். எதுல உணர்ந்தேன் சார், நீங்க ஒரு ஜாதகம் பார்த்தீங்க சார், இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தது சார், அது இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்க, நல்லா ஃபுல்லா உணர முடிஞ்சது சார்.
காரணம் என்ன? நீங்கள் முழுமையாக உணர்ந்து அதன் ரீதியாக திருப்திப்பட்டுக் கொள்ளுது, சந்தோஷப்பட்டுக் கொள்ளுது. இதுதான் எஜ்ஜியா, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க பத்தியா? இதுதான் படம், படம்னா இப்படித்தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் 11 உச்சம் சொல்லுவோம். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன சொன்னா, பாரம்பரியத்தை அப்படியே பிடிச்சுக்கிறோம். ரணஸ்தானம் சார் 6-8 தொடர்பு இருக்கு சார். தொடர்பு கொண்டா என்ன கஷ்டமா? இருக்கட்டும். அதுக்கடுத்து வர்ற நன்மைகள் தீமைகள் பார்க்காம 6-8 கஷ்டம் முடிஞ்சு போச்சா? எப்போதுமே என்ன செய்யறோம்னா, ஒரு இடத்துக்கு உள்ள போயிட்டு அதை முழுமையா அனுபவிக்காம, ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, சாம்பார் ஊத்தி சாப்பிடுறோம். சாம்பார் நல்லா இல்லாம இருக்கலாம், அவர் ஒருவேளை ரசத்திலேயோ புளிக்குழம்புலயோ ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். நீங்க அதை ருசிக்காமே வெறும் சாம்பாரே சரியில்லைன்னு எப்படி வர முடியும்? அதுதான் நீங்க படிக்கிற கேபி மெத்தட். கேபி மெத்தட் எப்படின்னா, நேரடியா பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நட்சத்திர உபநட்சத்திரம் பார்த்துட்டு கெட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. இல்ல அது நல்லதை கொடுக்கும், முடிஞ்சு போச்சு. இது இல்ல, உணர்ந்து சொல்றேன், உணர்ந்து சொல்றேன், வாழ்க்கையை உணர்ந்து ஜாதகம் பார்த்து, ஜாதகம் படிக்கிறவங்களுக்காக சொல்லி கொடுத்து, அவர்களுக்கு ஜாதகம் பார்த்து உணர்ந்து சொல்றேன். இது இல்ல, கெட்டதா வர்ற நட்சத்திரங்கள் எல்லாமே கெட்டதை கொடுக்கும் நம்பாதீங்க. அது மறுபடியும் நன்மையை கொடுக்கலாம் மறைமுகமாக. இல்ல நன்மையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாவங்கள் ரீதியாக வரும்பொழுது நன்மையை கொடுக்கும் நினைக்காதீங்க. அது மறைமுகமாக தீமையும் செய்யலாம். இதைத்தான் நம்ம படிக்க போறோம். அப்ப பாவங்கள் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நான் திரும்ப திரும்ப இன்னைக்கு ரிவைஸ் பண்ணி பார்த்தா, ஒருவேளை ஒரே விட பல தடவை பேசினா அது எடிட் பண்ணிருங்க அப்படின்னு போட்டா கிட்டத்தட்ட என்னுடைய வார்த்தைகளை பெரும்பகுதி அந்த வார்த்தையாத்தான் இருக்கும். நான் அதை ஏன் சொல்ல வர்றேன்னா, என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய ஜாதகம் பார்க்குற அந்த விஷயங்களை வச்சு தான் சொன்னேன். ஒண்ணுமே இல்லை என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இங்க ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், பழைய மாதிரி இல்லை. சனி போய் மேசத்துல உட்காந்து நீசமாயிடுச்சுன்னு சொல்ற ஒரே வார்த்தையோட முடியாது. சூரியன் இங்க துலாம்ல வந்தவன் நீசமாயிடுச்சுன்னு சொல்ற முறை கிடையாது. இங்க ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஜாதகங்களை போட்டிருக்கேன். நிறைய அனுபவ ஜாதகங்கள் பார்த்திருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் ஜாதகம் போட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட் கொடுத்த ஜாதகம் போட்டிருக்கேன், ஹொராரே போட்டிருக்கேன், டைம் சார்ட் போட்டிருக்கேன். அதனால நிறைய அனுபவங்கள் இருக்கு. நிறைய ஜாதகங்களுக்கு நான் போடாம நிறைய மாணவர்களுக்கு இதை இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவங்கள் இருக்கிறதுனால நான் அனுபவத்துல உச்சம் சொல்லல, அனுபவத்துல நான் முன்னாடி வந்துட்டேன். நீங்க பின்னாடி வர போறீங்க, அவ்வளவுதான். எனக்கு வேணா கொஞ்சம் காலம் கூடுதலா கிடைச்சிருக்கலாம், முன்னாடி வந்திருக்கேன், நீங்க பின்னாடி வந்திருக்கீங்க. என்னுடைய மாணவர்கள் வகுப்படுக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், பார்த்திருப்பீங்க. என்னுடைய பெயரை, என்னுடைய சிஸ்டத்தை என்னுடைய மாணவர் தான் முன்னிலைப்படுத்தினார், எனக்கே தெரியாது. நான் யதார்த்தம் ஒரு யூடியூப்ல பாக்குறேன், இளங்கோவன் சார் கேஇ மெத்தட், ஒரு இளங்கோவன் சார் மெத்தட் இருக்கு அப்படின்னு என்னுடைய மாணவர் மகுடேஸ்வரன் ஒருத்தர் பேசியிருக்காரு. நான் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள வகுப்பு எல்லாம் எடுக்கல. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு ஒரு உண்மையான மெத்தடுங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா அவர் அதை உணர்ந்தாரு, உணர்ந்ததால இன்னைக்கு அவர் வகுப்பு எடுக்கிறாரு. இன்னைக்கு சராசரியா சார் இன்னைக்கு 6 ரூபாய் 7 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கிறார் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல. ஏன்னா அவர் என்கிட்ட வரும்பொழுது சொன்னது, சார் ஒரு 2-3 லட்ச ரூபாய் கடன் இருக்கு சார், அதெல்லாம் அடைச்சிட முடியுமா சார் சொல்லும் போது, திரும்ப என்னை ஒரு தடவை சந்திக்குமா சொல்றாரு, சார் நீங்க அப்ப சொன்னது எனக்கு புரியல, ஆனா இப்ப நான் உணர்ந்ததுக்கு பின்னாடி இதெல்லாம் ஜுஜி பண்ணி பார்த்தா சார் தெரியுது அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க உணரணும். கண்டிப்பா ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம், வயசாகி போச்சு சார். எனக்கு வயசு என்ன தெரியுமா? 58 முடிஞ்சு 59. என்னுடைய ஸ்பீச்லயோ என்னுடைய உருவத்திலேயோ என்னுடைய வயசு தெரியுமான்னு சொல்லுங்க. என்னுடைய செயல்பாடுகள்ல ஏன் என்னால முடியும்னு நான் நம்புறேன். மன தைரியம் இருக்கு, என்னால முடியும் நம்புறேன். நான் தான் டிரைவிங் பண்ணுவேன். அதிகமாக மதுரையில கோண்டா ஷோரூம்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை 10,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் கொடுக்குற ஆள்ல நான் ஒண்ணு நம்பர் 1. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. நான் செல்ஃபா டிரைவிங் போய் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 10,000 கிலோமீட்டருக்கு முடிச்சு சர்வீஸ் பண்ற ஒரு ஆள் நான். ஏன்னா மனம் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். நீங்க நிறைய விஷயங்களை பழமையை பூரா கொண்டாந்து உட்காந்து அடிக்க வச்சுக்கிட்டு அதை பார்த்து இதை பூரா படிச்சா நம்ம படிக்க முடியல, இவர் எதையுமே பார்க்க வேணாங்கிறாரு, எதையுமே படிக்க கூடாதுங்கிறாரு, எப்படி பண்ண படிக்க முடியும்னா நிச்சயமா முடியாது. அப்ப லக்ன பாவத்தை 2ஆம் பாவத்தை பொறுத்து என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு, சனி 11 தொடர்பு கொள்ளுது. அதற்கடுத்து டிசைடிங் ஃபேக்டர் குரு பாத்தீங்கன்னா 9 தொடர்பு கொள்ளுது. 9ஆம் பாவம் தொடர்பு கொள்றதுனாலதான் என்ன சொல்றோம், குரு 9ஆ இருக்கிறதுனாலதான் சுக்கிரன் என்பது அழகாக பேச்சு திறனை வெளிப்படுத்தக்கூடியது. சனி என்பது 11 பழமை விஷயங்களை உணர்ந்ததால் அது சம்பந்தமாகவும், குரு என்பது 9. இப்ப குரு 9ங்கிற பொழுது என்ன சொல்லுவீங்க, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வகுப்படுப்பதற்கான தகுதி எனக்கு உண்டு. அப்ப எனக்கு தகுதி உண்டு அப்படின்னா அப்ப நட்சத்திரம் பார்க்க வேணாங்க சார். புனர்பூசம்னா அப்படி எடுத்துருமா, விசாகம்னா அப்படி எடுத்துருமா, பூரட்டாதினா அப்படி எடுக்குமா? உங்க குரல் பேசையில பேசினா நீங்க வாட்டு மடமடமன்னு பேசிட்டே இருக்கீங்களேங்க. தண்ணி இனி குடிப்பில குடிக்க மாட்டேன் 2 மணி நேரம் மனுஷன்
மைக் ஆன் பண்ணீங்கன்னா மூடவே மாட்டீங்களேங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, 2ஆம் வீட்டுல என்ன சொல்றோம்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல சுக்கிரன் தான். ஆனா பூர நட்சத்திரம். பூமியின் அடியில் வாழக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கிறேன், பூமியின் அடியில் வாழக்கூடிய நட்சத்திரம். அதுக்கடுத்து சனியுடைய நட்சத்திரம் தான் அனுச நட்சத்திரம், ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். அடுத்து குருவுடைய நட்சத்திரம் தான் டிசனி ஃபேக்டரி. குருவா இருந்தாலும் என்ன சொல்றோம்? பூரட்டாதி ஆண் சிங்கத்துடைய நட்சத்திரம். அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த திறமைகள், நீங்க யாரு, எனக்கு என்ன திறமை இருக்கு, என்னுடைய திறமை என்ன, நான் எதை வளர்த்துக் கொள்ள முடியும், எதன் ரீதியாக நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நான் செயலில் இறங்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யாரு முதல்ல, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதாவது சொல்லுவாங்களே ஏன்ங்கிற ஒரு கேள்வி வந்ததுக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க மத்ததெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஜாதகம் அப்ப இருக்கட்டும், உங்க குழந்தைக்கோ இல்ல உங்க கணவருக்கோ இல்ல உங்க மனைவிக்கோ இல்ல பிறருக்கோ சொல்றதெல்லாம் அப்ப இருக்கட்டும். முதல்ல நீங்க யாரு, இப்ப நீங்க சேர்ந்திருக்கவங்க நீங்க யாரு, நான் யாரு, என்னைய பத்தி எனக்கு தெரியறதுக்கு 42 வருடங்கள் ஆச்சு. என்னைய பத்தி எனக்கு தெரியறதுக்கு 42 வருடங்கள்ல இந்த ஜோதிடம் வந்ததுக்கு பின்னாடிதான், ஓ நான் யாரு, நான் பிசினஸ் பண்றதுக்கே அன்பிட்டு, 2ஆம் வீட்லயே 9, 2ஆம் வீட்டுல 9னா 9ஆம் வீடுங்கிறது 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு, என்னால பணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிற திறன் என்கிட்ட இல்ல. அடுத்து 7ஆம் வீடு சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே சுக்கிரன் தான், பூராட சுக்கிரன், அது 12ஆம் நம்பரை தொடர்பு கொண்டுச்சு. சமூகத்துல பணத்தை பூரா இழக்க வேண்டி இருக்கு உன் ஜாதகத்துல தொழில் பண்ணி அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரிஞ்சது? 42 வயசுல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் அனுபவப்பட வேண்டியிருக்கு பாருங்க. வங்கி பணியை விட்டுட்டேன், பர்னிச்சர் கடை வச்சிருந்தேன், ஃபைனான்ஸ் பண்ணினேன், ஏல சீட்டு நடத்தினேன், டிராவல்ஸ் வச்சிருந்தேன், ஆடிட்டிங் பண்ணேன், கடைசி என்னங்க பனியன் கம்பெனி பண்ணேன், எக்ஸ்போர்ட் பண்ணேன், அடுத்து என்ன பண்ணேன், ஹோட்டல் தொழில் பண்ணேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசி என்ன பண்ணேன், ஜாதகத்துக்கு வந்தேன். ஜாதகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு தொழிலும் பார்க்கல. ஏன், நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணேன், ஓ இதுலலாம் இறங்குனா நம்ம வந்து லாஸ் ஆயிடுவோம். நான் பண்ணின தொழில் ஃபுல்லாவே சுக்கிரன் சார்ந்த தொழில் தான், சுக்கிரன் சார்ந்த தொழில் தான். பர்னிச்சர் கடை சுக்கிரன், பணம் சுக்கிரன், வட்டிக்கு வர்றது சுக்கிரன், வாகனங்கள் டிராவல்ஸ் சுக்கிரன், எக்ஸ்போர்ட் தொழில் திருப்பூர்ல பனியன் கம்பெனி, அதுவும் சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் தான். அப்ப எல்லாமே பண்ணிட்டு தான் நான் இங்க வந்ததுனால எனக்கு எதுல இறங்குனா சொல்லுவாங்களே, எதுல இறங்குனா எதை திண்டா பித்தம் தெரியும்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் எங்கிட்டாவது பார்ப்போம். கிராமங்களில் சொல்லுவாங்க, ஏப்பா உங்களுக்கு தான் அவனுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நோட்டை தூக்கிட்டு எந்த ஜோசி இருப்பான் நல்லா பாப்பான்ட்டு நோட்டை தூக்கிட்டு அலையிறாங்க பாவம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கல்யாணம் ஆகுது, சீர் சினத்தை செய்யறாங்க, 2 மாசத்துக்குள்ள வந்து கசக்கிட்டு நிக்குது, வாழ்க்கையே போச்சு. காரணம் என்ன, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து சம்பாதிக்கிறவங்க வயசு 50-55 வயசா இருக்கு. அதுக்கு மேல போராட்டம் பண்றதுக்கு ஏஜ் இல்லை, உறவுகள் இல்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆகுது, தனி குடும்பம், தான் மட்டும் உண்டா வாழ்ந்தால் போதும் என்ன செய்யற, நகர வாழ்க்கையை நோக்கி வந்துடும். கிராமத்துல இருந்தா கூட நகர வாழ்க்கை, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு காலத்துல உறவுகள் அப்படி இல்லை. ஒரு சின்ன கிராமத்துல, நாங்கெல்லாம் கிராமத்துல வாழும் பொழுது ஒரு வீட்டுல எங்க அம்மா சமைச்சாங்கன்னா யாரு போனாலும் வாடா சாப்பிட்டு போட அப்படிங்கறது எங்க அம்மா செஞ்ச புண்ணியத்தை நான் இன்னைக்கு ஜோசியில இருப்பேன்னு நினைக்கிறேன். யாரு போனாலும் அப்பா வாப்பா சாப்பிட்டு போப்பா அப்படின்ட்டு எங்க வீட்டுல எப்போதுமே சாப்பாடு எங்க அம்மா இருக்கிறத கொடுக்கும். அது கம்பா இருந்தாலும் சரி, கூழா இருந்தாலும் சரி, வரகரிசியா இருந்தாலும் சரி, குருதவாளி அரிசியா இருந்தாலும், நொங்கு வெட்டினா கூடங்க வாப்பா 2 நொங்க சாப்பிட்டு போப்பான்னு சொல்ற. கிராமத்து வாழ்க்கை வந்த ஒரு பிரச்சனைனா ஊரே கூடி நிற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி வாழ்க்கை இப்ப அப்படி இல்லை. ஏன்னா என்ன செய்யறாங்க, சமூகத்துல ஜோதிடத்தை நம்புறாங்க. சார் இந்த மாதிரி ஆயிப்போச்சு சார், 10 பொருத்தம் சொன்னாங்களே சார், 10 பொருத்தம் முடிஞ்சும் கடைசியில் இப்படி வந்து நிக்கிறாள் சார், என்ன சார் பண்ண முடியும், அதான் தினாவட்டா பேசுறா சார், முடிஞ்சா போய் பாத்துக்கன்னு சொல்றா சார், நாங்க இனிமே போய் போலீஸ்ல போய் என் பொண்ணுக்கு அசிங்கம் தானே சார், யாரு சார் அவளை கட்டுவா திரும்ப. வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனாலதான் பெண் குழந்தையை பெற்றவங்க எப்பொழுதுமே அவசரப்பட்டு திருமணங்கிற விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இன்னொன்னு படிக்க வைங்க. சித்தப்பன் சொன்னா சார், பெரியப்பன் சொன்னா சார், அவன் நல்லது சார், இவன் நல்லது சார்ன்னு சொல்லிட்டு உங்க வாரிசு வாழ்க்கையை நீங்க கெடுத்துட வேண்டாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நிக்கிறதுடைய இந்த மேரேஜ்ங்கிற விஷயத்த பேசாதீங்க. ஏன்னா இப்ப வந்து பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையை ஆகிப்போச்சு. சென்னையிலாம் ஒரு நகர வாழ்க்கையை வாழணும்னா சராசரியா குறைஞ்சது 60,000 ரூபாய் இருந்தா தான் ஒரு நகர வாழ்க்கையை வாழ முடியுது. வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா 30,000 40,000, சராசரியா 15,000க்கு மேல வாடகை போயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து வருமானமே 10,000 இருந்தா போதுங்கிற காலம் இருந்தது. ஏன்னா கிராமத்து வாழ்க்கை, விவசாயம் இருக்கும், காய்கறி வாங்க தேவையில்லை, சொந்தங்கள் வந்தா கூட இந்த பழங்கள் அந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏதோ வீட்டுல விளையிற வந்து ஒரு கொத்தவரங்காய் எடுத்துட்டு வருவாங்க, வத்தல் போட்டு எடுத்துட்டு வருவாங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன அரிசி இருக்குப்பா கொண்டாந்தப்பான்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்துச்சுப்பா. அப்படி இல்லை. நேற்று போய் 2 ஆப்பிளும் 2 மாதுளையும் வாங்குறேன், 320 ரூபாங்கிற. 2 ஆப்பிள் 2 மாதுளை 320 வீட்டுல வந்து கேட்டேன், ஏமா 320 2 ஆப்பிளையும் முதல்ல வாங்கணுமா? அது பேசாம வேற பழங்களை வாங்கிட்டு போயிடலாமே, கேரட் வாங்கலாம், கொய்யாக்காய் வாங்கியிருக்கலாம். 320 4 பழத்துல வாங்கி என்னத்த நினைச்சு வந்துட போதுன்னு வீட்டுல வந்து கேட்டேன். என்னங்க பண்ண சொல்றீங்க? பாப்பா கேட்டுச்சுங்க. எதுக்கு சொல்றோம்? நம்ம வந்து காஸ்ட்லி நினைச்சுக்கிறோம். நம்ம நாட்டு உணவுல நிறைய இருக்கு. ஒரு நொங்கு இப்ப சீசன் நல்ல நொங்கு நீங்க மதுரையில எங்க ஊர்ல போனா ஃப்ரீ, நம்ம வந்து வெட்டலாம். இல்ல நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தா சரி பரவாயில்ல. இங்க ஒரு கண்ணே 10 ரூபா, அதாவது ஒரு நொங்குங்கிறது 30 ரூபா, 100 ரூபாய்க்கு 3 நொங்கு. அந்த மாதிரி ஆயிப்போச்சு எல்லாமே. ஏன்னா எல்லாருமே ஆர்கானிக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆர்கானிக்கு வர ஆரம்பிச்சதுனால பாத்தீங்கன்னா அந்த ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறி போச்சு. அதனாலதான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறையே மாறி போச்சு, மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. நகரத்து வாழ்க்கை வாழ்றவங்க அதுல இருந்து வர்றது இல்ல, கிராமத்துல இருந்து வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் ஆர்கானிக் அந்த மாதிரி விஷயங்கள் போக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் தேடி வர்றதுக்கு என்னன்னா சொல்யூஷன் அப்படின்னாது ஜோதிடர் தான். ஆலயங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஆலயங்கள்ல வந்து அதிகமான கூட்டங்கள் வருது. ஏன்? பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஜோதிடர்கள்ட்ட நிறைய வர்றாங்க, பிரச்சனைகள் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். அங்க தெய்வம் முறையிடலாம், இங்க மனிதர் நம்ம நேரடியா பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான தீர்வு கிடைக்குங்கிறதுக்காக வர்றாங்க. அதனால கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வெளிப்படையாவே படிச்சுக்கிடுவோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். 8ஆம் பாவத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். 8ஆம் பாவத்தை பொறுத்தவரை என்னென்னலாம் கஷ்டங்கள், துன்பங்கள், வலி, வேதனைகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் 8ஆம் பாவத்துல இருக்கும். இதெல்லாம் நான் சொல்றது எதற்காக சொல்றேன்னா, ஒரு பாவங்கள் படிக்கிறது வந்து வேற, அப்ளை பண்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அப்ளை பண்ணும்போது வேற மாதிரி அப்ளை பண்ணணும், படிக்கும்போது வேற மாதிரி படிக்கணும். 8ஆம் பாவத்துல என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அது எந்த பாவத்துல உட்கார்ந்தா பிரச்சனை கொடுக்குங்கிறத நம்ம படிக்க போறோம். 8ஆம் பாவத்துல நீங்க உங்களுக்கு மனசுல இருந்த பேருக்கு என்னன்னா 8ல வச்சிருக்கு சார், 8ல வச்சிருக்கலாம், எந்த பிளானட் தப்பே இல்லை. 8ல வச்சிருந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னு தான் பார்க்கணும், என்ன கொடுக்குன்னு தான் பார்க்கணும். அதை பற்றிய பயிற்சி தான் படிக்க போறோம். 8ஆம் பாவத்துல உங்களுக்கு தெரியும், வலி, வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தீர முடியாத நோய்கள், தீர்க்க முடியாத கஷ்டங்கள், அவமானப்படுத்தக்கூடிய கடன்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாவற்றுக்குமே மைண்ட்ல ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன், கிரகங்கள் தான் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. கிரகங்கள் இல்லாம நீங்க வெறும் 8ஆம் பாவம் சொன்னீங்கன்னா அது வெறும் சோறு. கிரகங்கள் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிரகங்களை போட்டு சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த முழுமை கிடைக்கும், அந்த முழுமை கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பாவங்கள் படிக்கிறது சிம்பிள், கிரகத்தோட சேர்த்து சொல்ல தெரியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2ஆம் வீட்டுல வந்து வெறும் 2 தொடர்புண்டா நோய் வராது, 2ஆம் வீட்டுல 8 தொடர்புண்டா நோய் வரும். சரி, என்ன நோய் சார் வரும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, என்ன நோய் வரும்? 2ஆம் வீட்டுல செவ்வாய் தொடர்பு கொள்ளுன்னு வச்சுக்கிறீங்க, முகத்துல வெட்டுக்காயங்கள், ஏதாவது தழும்பு இருக்கும், தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும், ஒரு சில பிளானட் எல்லாம் சேர்த்து பார்க்கணும், அது அப்புறம் சொல்லுவோம். 2ஆம் வீட்டுல சூரியன் என்ன சொல்லுவீங்க? கண்ணாடி போட்டிருப்பாரு. ஏன்னா சூரியன் ஒளிக்கு காரணம் என்ன சொல்றோம்? சூரியனா இருக்கனால கண்ணாடி போட்டிருப்பாரு சொல்றோம். அடுத்த 2ஆம் வீட்டுல புதன் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, பயங்கர கோபமா பேசுறோம், டென்ஷனான பார்ட்டின்னு இருக்கும், பயங்கர கோபக்காரருங்க அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து 2ஆம் வீட்டுல ராகுன்னு வச்சுக்கிறோங்க, ஒண்ணு சிகரெட் அதிகமா குடிப்பாரு, இல்லாட்டா குடியாரா இருப்பாரு, சரிங்களா? பொய் நிறைய பேசுவார், இந்த மாதிரி இருக்கும். 2ஆம் வீட்டுல வந்து கேதுன்னு வச்சுக்கிறீங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட்ற உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அமிலத்தன்மை நிறைய போய் சீரண சக்தியில குறைபாடுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து குருன்னு வச்சுக்கிறீங்க, 2ஆம் வீட்டுல குருன்னு வச்சுக்கிறீங்க, பணத்தின் ரீதியாக அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நோயின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சனின்னு வச்சுக்கிறீங்க, பூச்சிப்புல்லு வர்றது, பூச்சிப்புல்லு வர்றது. மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோ அதன் ரீதியாக நம்ம சொல்ல போறோம் ஒழிய, இப்ப சூரியன் உட்கார்றதுல இல்லாம புதன் உட்கார்றதுல போய் பார்வையில உங்களுக்கு கோளாறுன்னு சொல்ல முடியாது. 2ஆம் வீட்டுல புதன் 8 தொடர்புகள் சார், நான் பார்வையில உங்களுக்கு பிரச்சனை சொல்ல முடியாது. அதே மாதிரி 2ஆம் வீட்டுல குரு உட்கார்ந்து இருக்கு சார், அதனால நான் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் கேட்டேன் சார், நீங்க தான் 8 வந்தா அசிடிட்டி ப்ராப்ளம் சொன்னீங்க சார் அப்படின்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா அமிலத்தன்மைக்கு காரணம் யாருன்னா கேது தான். கேது என்பது சிதைத்தல், ஒரு பொருளை வந்து உடைக்கிறது. ஒரு பொருள் என்ன சொல்றோம், நம்ம உணவு உண்ணும் போது என்ன சொல்றோம், உமிழ் நீர் சொல்றோம். உமிழ் நீர் சுரக்கிறதுக்காக என்ன சொல்றோம், இலையில முதல்ல எதை வைக்கிறோம், ஊறுகாய் வைக்கிறோம். ஊறுகாய் எதுக்கு வைக்கிறோம்? கடைசியா சாப்பிடுற தயிர் சாதத்துக்கு முதல்ல கொண்டாந்து ஊறுகாயை வைக்கிறாங்க முன்னோர்கள். நம்மளுடைய தமிழ் உணவு முறையை பாருங்க,
கடைசியா சாப்பிடுற தயிர் சாதத்துக்கு முன்னாடி கொண்டாந்து ஊறுகாய் வைக்கிறாங்க. இப்போ ஊறுகாய் பார்த்தாலே நமக்கு என்ன சொல்லுது? பேசும்போதே உமிழ்நீர் சுரக்குது. அப்ப ஒரு உணவை உண்ணும் பொழுது உமிழ்நீரை சுரந்து நம்ம வந்து உணவை இறக்கணும். அதுல ரெனின் பெப்சின்னு சொல்லிட்டு வேதிப்பொருள் இருக்கு. அந்த வேதிப்பொருளுடைய வேலை என்னன்னா கேதுடைய தன்மை. அது கேது என்ன செய்யணும்? உணவுகளை வந்து சிதைக்கக்கூடிய வேலையை பார்க்குது. நம்ம பற்கள் மூலமாக நம்ம என்னதான் மென்று சாப்பிட்டாலும் அந்த வேதிப்பொருள் என்ன செய்யுது? சிதைத்து என்ன செய்யுது? வயிற்று பகுதிக்குள்ள அமைக்குது. அது அதிகமா இருந்தா தான் என்ன சொல்றோம்? அசிடிட்டி, என்ன சொல்றோம்? அவங்களுக்கு அல்சர் இருக்கு அப்படிங்கிறோம். எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம், எந்த கிரகத்துக்கு ஒரு நோயா இருக்கட்டும் இல்ல ஒரு கேள்வியா இருக்கட்டும், அந்த கேள்விக்கான காரணமாக இருக்கக்கூடிய கிரகத்தை தெரிஞ்சுக்கணும். காரணமா இருக்கக்கூடிய கிரகத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப கிரகங்கிறத நம்ம நாளைக்கு தான் படிக்க போறோம், அடுத்த வகுப்புல படிக்க போறோம். இன்னைக்கு வந்து பாவங்களை பற்றி தான் படிக்க போறோம். பாவங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பாவங்கிறது வெறும் சாதம். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ருசியை கொடுப்பது 9 கிரகங்கள். அப்ப பாவங்களை பொறுத்தளவு நம்ம சாதமாவது செய்ய தெரியும் இல்லையா? சாதங்கிறது என்ன லேசப்பட்ட விஷயம் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கம்மியா வச்சுன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா அரிசி வித விதையா இருக்கும். லேசா குழஞ்சு வச்சுன்னா என்ன சொல்றீங்க? என்ன சோறு குழஞ்சிருச்சு அப்படின்னீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுச்சுன்னா சோத்து சரியாவே படிக்கிறதுக்கு முன்னாடி வடிச்சிட்டவருக்கு எடுத்துட்டவருக்கு சொத சொதன்னு இருக்கு அப்படின்னு. குடிக்க விட்டுட்டவருக்கு புகை அடிக்கணுமா சோறுமா? அப்ப நம்ம 12 பாவங்களையும் படிச்சுதான் ஆகணும். படிக்காமலாம் இருக்க முடியாது. ஆனா என்ன, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், டென்ஷன் ஆக வேணாம். நிறைய விஷயங்களை வந்து ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு எந்த பாவம் காரணமா இருக்கும். இது வந்து கேட்கிறேன் சார், நான் எலக்ட்ரிசியன் பார்க்கலான்னு இருக்கேன் சார், எனக்கு ஜாதகத்துல வருமா? சரி, பாவங்களை உடனே சொல்ல தெரியும். 3ஆம் பாவமா? 3ஆம் பாவங்க. செல்போன் கூட வைக்கலாம்னு இருக்கேங்க, 3ஆம் பாவங்க. அதே மாதிரி ஒரு காலவாசல் போடலாம்னு இருக்கு சார், 4ஆம் பாவங்க. சரிங்களா? ஒரு சிமெண்ட் கடை வைக்கலாம்னு இருக்கேங்க, கேது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இல்ல ஒரு ஒரு இந்த தொழில் கிரஷர் பண்ணலாம்னு இருக்க சார், கேது நல்லா இருக்கணும். தொழில்ங்கிறது 10ஆம் பாவத்துல வந்துருக்கு. சொல்றேன், ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு பாவங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வி சார்ந்துக்கு என்ன பாவம் தெரியணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன கிரகம் தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். இந்த விஷயத்துக்கு நீங்க புக்கே தேவையில்லை. என் புக்கே என் புக்கை நான் தைரியமா சொல்லலாம். அடுத்த புக்கு சொல்ல முடியாது. ஏங்க இப்படிலாம் நீங்க பேசலாமாங்க? அடுத்த புக்கை பத்தி எல்லாம் வச்சு கொடுக்கலாமான்ட்டு. புக்கு என்பது என்ன சொல்றோம்? நூல் சொல்லுவோம். நூலுங்கிறது என்ன சொல்லுவோம்? நூலுங்கிறது என்ன சொல்லுவோம்? பார்த்திருப்பீங்க. நூல் நூல் எதுக்கு போடுறாங்க? ஐயர்கள். நூல் எதுக்குங்க போடுறாங்க? ஐயர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரிங்க, விஸ்வகர்மா எல்லாம் நூல் போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. எதற்காக தெரியுமா? யாருக்காக தெரியுங்களா? நூல் என்பது என்ன? நூல் என்பது வழிகாட்டுதல் சொல்லுவோம். அதாவது இந்த நூலை இந்த இடத்துல போடும் பொழுது நான் வந்து நேர்மையாக நடக்கணும், நான் ஒருவருக்கு வழிகாட்டியாக இருக்கணும், நான் செய்யக்கூடிய தொழில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அநாகரிகமா செஞ்சிடக்கூடாது, அக்கிரமா செஞ்சிடக்கூடாது, அடிக்கடி என்னுடைய உடல்ல வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அதனால அந்த நூல் போட்டிருப்பாங்க. விஸ்வகர்மா, ஒரு சில ஆயுத வைசியர்கள் போட்டிருப்பாங்க, ஒரு சில பிராமணர் எல்லாருமே போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா, நான் வந்து முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் ஒருவருக்கு வழிகாட்டியாக இருக்க வேணும், அக்கிரம் செய்யக்கூடாது, ஏன்னா அதை உணர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கத்தை நூல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. நூல் பிடிச்சது மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதான்? கரெக்டா இருக்கணும். அதனாலதான் அந்த நூல்ங்கிற வார்த்தைக்கு புத்தகம்னு வந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்க. புக்குங்கிறது எதுக்கு நூல்னு வருது? வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றது. அது மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்மளை பொறுத்தவரை நம்ம தொழில் கிட்டத்தட்ட நிறைய பார்த்திருப்பீங்க. நான் பார்த்த பாத்தீங்கன்னா நிறைய புண்டமார் படிக்க வருவாங்க, நிறைய விஸ்வகர்மா படிக்க வருவாங்க, நிறைய ஐயர்கள் படிக்க வருவாங்க. நான் யாதவா, எங்க இதுல வந்து பூணூல் போடுறது இல்லை. ஒரு சில பேர் போடுறவங்க எல்லாம் நான் போடுறது இல்லை. நான் வந்து கிராமத்துல ஒரு சாதாரண கோணார்னு சொல்லுவாங்க, ஆடு மேய்க்கிற இடையர்னு சொல்லுவாங்க. நாங்க இயல்பாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு, பிராப்தத்தின் ரீதியாக வந்திருக்கு. அது முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமோ தெரியல, இல்ல நம்ம செஞ்ச ஒரு சில விஷயங்களும் தெரியல. இயல்பாவே அந்த விதி என்னவோ அது எனக்கு 42 வயசுல இருந்து தெரிஞ்சிருக்கு. அதனால உங்க ஜாதகத்திலயுமே ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியாமையே கூட இருக்கலாம். நான் வந்து ஜோதிடமா என்னன்னுமே தெரியாதாலே 42 வயசுல ஒரு ஜோதிட ஆசிரியர் ஆகணும்னு வந்துட்டு எனக்கு விதி இருந்ததுன்னா, ஏன் அப்ப 42 வயசுக்கு முன்னாடி எனக்கு தெரியல? அப்ப அதற்கான காலகட்டங்கள், அதற்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் சில மாற்றங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு அம்மா பேசும்போது, சார் ரொம்ப கஷ்டம் சார், வீட்டுக்காரர் வேலை பார்ப்பாரு சார், சம்பளத்தை கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு சார், நான் தான் சார் குடும்பத்தை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துன்பம் இருக்கும். அந்த துன்பங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்புல ஏனிங் கிடைச்சா நல்லா இருக்கும் சார், நான் வீட்டுல உட்காந்து பாக்கலாமான்ட்டு எல்லாருமே கேட்பீங்க. இதை நான் இப்ப சொல்றேன், கிட்டத்தட்ட 90% பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் போட்டு ஜாதகம் பார்க்க மாட்டேங்க. நான் அடிச்சு சத்தம் போட்டு சொல்லணும், பாருங்க பாருங்கன்னு சொன்னாலும் பார்க்க மாட்டேங்க. சார் படிச்சுட்டே இருக்கு சார், படிக்கிற சார்,
படிக்கிறேன் சார், படிக்கிறேன் சார். நான் முழுசா வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு அப்புறம் ஆபீஸ் போறேன் சார். இதுல ஒண்ணுமே இல்லைங்க. படிக்கிறது ஈஸி, பயிற்சி எடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, வடிவேலு முடி வெட்டுறதுக்காக சேவிங் பண்றதுக்காக பலூனை சேவ் பண்ணிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட 1000 பலூனை காலி பண்ணிடுவார். அப்ப பழகிட்டே இருந்தா சரிப்பட்டு வரான்னு நினைச்சு அடுத்தடுத்துக்கு நினைச்சு அவர் கடையை போடுவேன். குபேரன் படத்துல, ரஜினி படத்துல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவன் கடைக்கு தான் கூட்டம் ஜேன்னு போகும். அது மாதிரிதான் நீங்க என்ன நினைச்சிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிற சார், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பட்டம் வேணா போட்டுக்கலாம். பிஎஸ்சி டிஸ்கன்யூ, எம்ஏ பொலிட்டிக்கல், பிகாம், டிப்ளமா இன், இப்படி இப்ப போட்டுக்கிட்டு எம்ஏ பி அப்படின்னு வரிசையா போட்டுக்கலாம். அங்கே படிச்ச சார், இங்கே படிச்ச சார், சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என்ன சர்டிபிகேட்? கட்டத்தை போட்டு வச்சுக்கலாம். பிரகஸ்பதி